நீங்கள் ஆண் ஒரு பெண்ணை துன்புறுத்து மட்டும் கிடையாது, ஒரு பெண் இன்னொரு சக பெண்ணை துன்புறுத்தினாலும் இந்த கர்மா வந்து பெரிய அளவுக்கு வராது. எப்படி வருதுன்னா, இப்போது உதாரணத்துக்கு வந்து நீண்ட நாளாக ஒரு வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, ஒரு பொண்ணுன்னா அந்த குடும்பத்தை கேவலமாக சொல்கிறது, இல்லை அந்த பொண்ணோட கேரக்டரை பற்றி தப்பாக சொல்கிறது. அதே போல் வந்து இந்த பியூட்டிஷியன் பெண்கள்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் மேக்ஸிமம் அவங்ககிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காணொலியிலேயே நீங்கள் பார்த்தவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை உணர்ந்தவங்க அதிகமாக விமர்சிக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட பெண்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தொழில் அப்படி 4 பேர்கிட்ட பேசணும், எங்கேயோ ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணுறப்போ அவங்க சொந்தக்காரங்களே பார்த்தியா இந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டு அலையுதுன்னு சொல்லி அவமரியாதையாக அவங்களோட அவமானப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த பெண் உண்மையானவங்களாக இருந்தால் கூட இவங்க வந்து அந்த அவச்சொல்ல பேசுகிறது வந்து ஒரு பெரிய வாடிக்கையாக வச்சுருப்பாங்க. இந்த சொல்கிற கர்மா கூட பெரிய அளவுக்கு நம்ம வரும், நம்ம பரம்பரையிலே அதை அனுபவிப்போம். அதான் உண்மை, நம்ம வீட்டு பொண்ணே அதை திரும்ப அனுபவிப்பாங்க. அதே மாதிரி நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து அவங்கள ரொம்ப தாழ்வுபடுத்தி பேசுகிறது, என்ன பாவம் செஞ்சாலும் பார் வயிற்றில் ஒரு புழு பூச்சியில் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே மிகப்பெரிய அளவு கர்மாவாக அவங்களுக்கு வரும். உங்கள் குடும்பத்திலே அதே மாதிரி யார் நீங்கள் பேசுனீங்களோ அந்த வம்சம் சம்மந்தப்பட்டவங்களே திரும்ப உங்கள் ஃபேமிலியை பற்றி பேசுகிற அளவுக்கு இயற்கை கொண்டு நிற்கும். இயற்கை வந்து சாதாரணம் கிடையாது, சரிசமமான தீர்ப்பு வந்து வழங்குது. நீங்கள் மனதார கெடுதல் நினச்சாலோ இல்லை கெடுதல் செஞ்சாலோ அதுக்குண்டான தண்டனையும் வரும். ஸோ நம்ம யாரை பற்றியுமே புறம் பேசாமல், குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் வந்து உங்களுக்கு சம்மந்தப்படாத தெரியாத விஷயத்தை பற்றி பேசாமல் இருந்துட்டாலே அடுத்த படத்தில் உங்களுக்கு உண்டான எந்த கர்மாவும் ரிஜிஸ்டர் ஆகாது. அதே போல் வந்து அம்மா வந்து என்னை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க, நீங்கள் அம்மாவை பற்றி பெருசாக சொன்னீங்க. தாய் தாங்க பெரிய சக்தி. நீங்கள் வந்து இந்த வயிற்றில் பிறக்கணும், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்து இவ்வளோ பேர் ஆளாகிறான்னு அந்த தாயோட தியாகம் வந்து பெரிய தியாகம். ஒருவேளை அவங்க மனதார ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு கூட பசங்களுக்கு ஏதோ ஒரு கெடுதல் செஞ்சுருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு திட்டிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம். ஆனால் தாய் சக்தி பெரிய சக்தி. அப்பா அம்மாவை நீங்கள் இந்த பர்த்தில் சரியாக பார்த்துக்கலிங்கன்னா நீங்கள் இப்போ எப்படி நம்ம வந்து நிறைய ஆர்ஃபனேஜ் குழந்தைங்கள்லாம் வந்து பார்க்குறோம் பாருங்கள், அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வேதனை. தாய் தந்தை இல்லாமல் ஒரு குழந்தை வளருதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய சக்தி வேணும், அது ஒரு பெரிய போராட்டமான ஒரு வாழ்க்கை. ஸோ உங்களுக்கு இந்த பர்த்தில் கிடச்ச தாய் தந்தையை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி அக்கா தங்கச்சி கூடயோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு சொத்து சம்மந்தமாகவோ உங்கள் சக குடும்ப பெண்களை வந்து ரொம்ப மோசமாக பேசிடாதீங்க. அதோட கர்மா உங்கள் வம்சம், உங்கள் பசங்க, உங்களுக்கு பொண்ணோ பையனோ இல்லைனாலும் நீங்களே திரும்ப பிறந்து அனுபவிக்கிறீங்க. ஸோ இந்த கர்மா ஆராய்ச்சியில் நான் எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு புள்ளியில் வந்து இணைக்குதுன்னா அது வந்து பெண் சக்தி தான், பெண் மூலியமாக தான்.